கனிகளால் அறிவீர்கள்ன்றது உலகத்துக்கு. எனக்கு கனியை வச்சு அறிய வேண்டிய அவசியம் இல்லடா. உனக்கு கனிகளால் நீங்கள் அறிவீர்கள். நாங்க மரத்தை வேர்லே பார்த்துருவோம் இது என்ன மரம்னு. ஆமென். நீங்க நீதிமான். உலகத்தை அழிக்கிறப்ப தேவன் என்ன செய்றாரு? 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க. பேசேஜ் ஃபுல்லா வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். சார், மாம்பழம் வந்தாலும் அது மாமரம் தான். மாம்பழம் வருவதற்கு முன்பாகவும் அது மாமரம் தான். இன்னைக்கு ஒரு வசனம் அழகா சொன்னாரு, அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். அழகா ஒரு வசனம். கனியை வச்சு தானே மரத்தை சொல்லணும். அப்படிதானே சார் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனால் இங்கே சொல்றீங்க மாம்பழம் வரலனாலும் மாமரம் தான்னு. புரியுதா? நீதிமான் நீதியின் காரியங்களை செய்வான். ஆனால் நீதியின் காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் அதை புரிஞ்சுக்காங்க. மரம் வச்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு பழம் வருது. 3 வருஷம் கழிச்சா மாமரமா மாறிச்சு இல்லை. அது பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மாமரம் தான். நீங்க கிரியைகள் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க நீதிமான் தான். அப்ப கனிகளால் அறிவீர்கள்ன்றது உலகத்துக்கு. எனக்கு கனியை வச்சு அறிய வேண்டிய அவசியம் இல்லடா. உனக்கு கனிகளால் நீங்கள் அறிவீர்கள். நாங்க மரத்தை வேர்லே பார்த்துருவோம் இது என்ன மரம்னு. ஆமென். நீங்க நீதிமான். அப்ப நோவா பார்த்து சொல்றாரு, நோவாவே, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீதிமான் சொன்ன அடுத்த வசனத்துல சொல்றாரு, பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படி. கைய நல்லா தட்டுங்க. டே, நீ நீதிமான்றா, நீ என் வித்துடா. அதனால வித்தை எல்லாம் உயிரோட, என் வித்தை நான் காப்பாத்தணும்டா. கைய தட்டுங்க சார். நீ ஏன் வித்துடா. இப்ப தேவன் நோவா பேழையை செஞ்சது காரணம் என்னன்னா, தன்னுடைய வித்தை அவர் காப்பாற்றுவதற்காக. அப்ப நீதிமான் அவனை சொன்ன உடனே வித்துன்னு பேசுறாரு. அப்ப என்னன்னா, நான் சிம்பிளா சொல்றேன், ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிற ஏற்றுக்கொள்ளலாம், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். உங்க அப்பாவுக்கு நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க சிகரெட் குடிச்சிட்டீங்க. உங்க அப்பா சிகரெட்டே குடிக்காது, நீங்க குடிச்சிட்டீங்க. இப்பவும் நீங்க யாரு பிள்ளை தான். நீங்க குடிங்க நான் சொல்லல, புரிஞ்சுக்காங்க. நீங்க ஊருப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள போறீங்க சார். உங்கள் சாதாரண குற்ற உணர்வில் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு சொல்லி கொடுத்த பார் வசனம், நீ நீதிமான்னு, அதுதான் அந்த நேரத்தில் உனக்கு நிக்கும். பயப்படாதடா மகனே, நான் இருக்கேன்டா, நீ வித்துடா. பிரச்சனை நேரங்களில் எந்த பிரசங்கம் உனக்கு உதவி செய்கிறதோ அவனே தேவனுடைய மனுஷன் என்று நான் சொல்லுகிறேன். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை பேசும்போது உன்னை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீதிமான் யாரு? வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு தேவன் அந்த பேழையை உருவாக்கினார். அப்ப எல்லா வித்தையும் காப்பாற்றும் போது தன்னுடைய வித்தையும் காப்பாத்துறாரு. சிங்க வித்தை காப்பாற்ற சிங்கக்குட்டி எல்லாத்தையும், சிங்கக்குட்டியை எல்லாம் உள்ள வைக்கும்போது தங்க குட்டியை என்ன செய்யறாரு? உள்ள வைக்கிறார். அப்பா, நீ என் பிள்ளைடா, அதாவது நீ என் வித்துடா. ஓ மூலமா தாண்டா இயேசு பிறக்க போறாரு.